இந்த படத்துக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன், அது மட்டும் இல்ல தேவைப்பட்டா உயிரை கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமா தான் வந்துட்டு தமன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு என்ன படம்டா அது, உயிரை கூட கொடுத்து நடிக்கிற அளவுக்கு ஒரு படம். அது மட்டும் இல்ல உயிரையே எடுத்து கூட ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்காங்கன்னா தமன்னா அது எந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. ராஜமௌழி இயக்கத்துல வெளியாகி இருந்து சுமார் 600 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டிய பாகுபலி படத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த படத்துல அவந்திகா என்ற போராளி பெண்ணாக நடித்திருந்தா நம்மளுடைய தமன்னா. தற்போது பாகுபலி 2வது பாகம் உருவாகி வந்து கொண்டிருக்கான். இந்த நிலையில கொஞ்சம் பேர் வந்து சும்மா இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த படத்துல உங்களால நடிக்க முடியாம போனா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த படத்தை நடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன், உயிர் கூட கொடுப்பேன், அது மட்டும் இல்ல தேவைப்பட்டா கொலை கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லங்க, அவங்களோட சினிமா பயணம் பயங்கர மோசமா இருந்தப்ப இந்த படம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பல மேடையில ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. உண்மைதாங்க, அவங்க படங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் கூட ஓடாத நிலையில பாகுபலி படத்துக்கு அப்புறமா தான் தமன்னா வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டுல பட்டு கவர்ச்சியா நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் தமன்னாவோட புகழ் கோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் போயிருக்குன்னா சும்மா வாங்க. சோ இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாங்க எல்லாருமே வந்துட்டு பணத்துக்காக தான் நடிக்கிறோம், அவார்டு வாங்குற படத்துக்காக எல்லாம் நடிக்கவே முடியாது, நான் நடிச்சா வெறும் கமர்ஷியல் படத்துக்கு தான் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஓப்பனா சொல்லியிருந்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் இது அதெல்லாம் ஓகேங்க எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.